சரத்சந்திரா இவ்வளோ மோசமானவராக இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஷோபா சந்திராவோட வாரிசா நட்சத்திராவை கொண்டு வரணும்னு அபூர்வா முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தூபம் போட்டு சரத்சந்திரா கிட்ட பேசி நாட்டிய நிவேதனம் பண்ணுறதுக்காக நட்சத்திராவை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இதை பூமி வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட சொல்லி பூமியை ஏற்றி விடுறாங்க அபூர்வா. ஷோபா சந்திராவோட வாரிசு ஏன் மக நட்சத்திரா தான், அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது, நாட்டிய நிவேதனம் பண்ண போகிறது நட்சத்திரா தான் அப்படின்னு சொல்ல பூமி சொல்கிறாங்க ஷோபா சந்திராவோட வாரிசுன்னு அது நான் தான், வேற யாரும் கிடையாது, நான் தான் நாட்டிய நிவேதனத்துக்கு வருவேன், நான் தான் நாட்டியம் ஆடுவேன் அப்படின்னு அபூர்வா கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அபூர்வாவும் மருதாணி சித்தியும் வெளியில் வந்துடுறாங்க. மருதாணி சித்தி கேட்குறாங்க, ஏமா இப்போ எதுக்குமா நீ அவட்ட இதெல்லாம் சொன்ன, பேசாமல் சொல்லாமலே வந்திருக்கலாம்ல அப்படின்னு. சித்தி, என்னோட பிளானே வேற, இவளை இங்கே ஏற்றி விட்டுட்டு வந்தா இவ கண்டிப்பாக நாட்டிய நிவேதனத்துக்கு வருவா, வந்தால் அவங்க அப்பாவுக்கு கோவம் வரும், இவளை என் மகளையே இல்லைன்னு எல்லாருனாலையும் சொல்லிடுவாரு, அங்கேயே இவ கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, நீ பயங்கரமாக பிளான் தான்மா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தி. அப்புறம் நட்சத்திராவை நாட்டிய நிவேதனத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டேன், டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டான்ஸ் தெரியாது, நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மருதாணி சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எல்லாமே உனக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்த்து ஆடிடலாம், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் அபூர்வா சொல்கிறாங்க, நட்சத்திரா நீங்கள் பாதியில் இப்படி பண்ணால் அப்பாவுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரத்துக்கு சொல்கிறாங்க, நான் டான்ஸ் ஆடினாலுமே அப்பாவுக்கு தான் அவமானம், எனக்கு டான்ஸ் சரியாக ஆட தெரியலை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நட்சத்திராவை ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறாங்க அபூர்வா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ககன், பூமி, சாரதா 3 பேரும் நாட்டிய நிவேதனத்துக்காக வராங்க. பூமி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே சாரதாக்கு அப்படியே ஷோபாவை பார்க்குற மாதிரியே இருக்குது, உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்றாங்க. அப்புறம் ககன் தெப்பக்குளத்துக்கு வாங்க போய் சாமி கும்பிட்டு வரணும்னு சாரதாவை கூப்பிடுறாரு. உடனே இப்போ இதுக்குடா, டான்ஸ் ஆடி முடிஞ்சோடனே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி சொல்கிறாங்க, அத்தை நான் சலங்கை கட்டிட்டு ரெடியாகிறேன், நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. சரி, நான் அவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பூமி சாரதாவை தேடி வெளியில் பார்க்குறாங்க. கரெக்டாக சரத்சந்திராவோட கண்ணில் மாட்டிக்கிறாங்க. அவர் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் தான்ப்பா நாட்டிய நிவேதனம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க பூமி. நீ ஆடக்கூடாது, நீ என் மகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் தான்ப்பா ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் பூமியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு வந்துடுறாரு. பூமி கத்தி கத்தி பார்க்குறாங்க, யாருமே காப்பாற்றுறதுக்கு வரல. சாரதாவும் ககனும் பார்க்குறாங்க, பூமியை காணோம். 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூஜையில் நட்சத்திராவை உட்கார வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. 3 அக்னிச்சட்டி, ஒரு அக்னிச்சட்டி தலையில், 2 கையிலையும் 2 அக்னிச்சட்டியை வச்சிடுறாங்க. அங்கே இருக்க பெரியவங்களாம் சொல்லிடுறாங்க, இந்த சட்டிலாம் கீழே விழுந்துடக்கூடாதுமா, நாட்டியத்தை நிப்பாட்டவும் கூடாது, பார்த்து ஆடணும், கடைசியில் போய் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திராவும் சரின்னு இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடிட்டே வராங்க. ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வரும்போது தலையில் வச்சிருக்கிற சட்டி அப்படியே கீழே விழுந்துருது. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க, ஐயோ கீழே விழக்கூடாதே அப்படின்னு. ஆனால் டக்குன்னு ஒரு கை அந்த அக்னி சட்டியை பிடிக்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம பூமி தான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ககன் தேடிட்டே வந்தாரா, இவங்க டயர்டாகி காப்பாற்றுறக்கு யாரும் இல்லைன்னு ரூமில் உட்காந்துருந்தாங்களா. அவர் பூமி பூமின்னு கத்தனோடனே அவங்களுக்கு சத்தம் கேட்டு அந்த கதவை தட்டி அவங்களும் கூப்பிட்டுறாங்க. அவர் கதவை திறந்து காப்பாற்றிடுறாரு. இப்போது சரத்சந்திரா இப்போ டென்ஷன் ஆகிடுறாரு. பூமியை பார்த்து சுற்றி இருக்கவங்கெல்லாம் நீ அப்படின்னு யோசிச்சு கேட்குறாங்க. நான் தான் ஷோபாவுடைய வாரிசு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சந்திரா டென்ஷன் ஆகிறாரு. நீ இல்லைன்னு உங்கள் அப்பா சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு பூமி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லை அப்பா பேச்சை மீறி நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அதனால் அப்பாவுக்கு பிடிக்கல, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்களாம் சரத்சந்திரா பார்த்து, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் பொண்ணு உங்கள் விருப்பத்துக்கு மாறாக கல்யாணம் பண்ணான்றதுக்காக செத்து போயிட்டான்லாம் சொல்லக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ செத்து போயிட்டா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, என் வாரிசுனா அது நட்சத்திரா தான் அப்படின்னு சொல்கிறாரு சரத்சந்திரா. மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாட்டியம் ஆட தெரிஞ்சவங்க தான் ஆடணும், ஆட தெரியாமல் ஆடக்கூடாது, ஷோபா சந்திராவுடைய வாரிசுனா அது பூமி தான் ஆடிட்டு கடவுளுக்கு நாட்டியத்தை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொதிச்சு போய் அந்த இடத்த விட்டுட்டு வெளில போயிடாரு சரத்சந்திரா. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம அபூர்வா. அவங்க தான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்காங்களே, இனிமேல் என்னென்ன தடை பண்ணணும்ன்ட்டு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.